AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Shai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address, Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Reddy Building, first floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Hosur Road, Bangalore, 100. Contact 9866453466, 9986454095, 9972427152. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத பதிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நான் நடக்க முடியாது, அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்கள், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், வேதம் முழுவதுமே இயேசு தான், இயேசு எப்படிப்பட்டவன்றதான் காமிக்குது. அதனால தான் முழு வேதமும் கிறிஸ்துவ மையமாக வச்சு தான் சொல்லப்படுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு எப்படிப்பட்டவர். ஒவ்வொரு முறையும் இயேசுடைய அறிவு உள்ள பெருகுனா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மையும் நமக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அது உண்மைதான், மெய்தான். உலகத்தில் கூட இயேசுனா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க கூட இயேசுனா தெரியும், ஜெபம் பண்ணலாம், உபாசம் பண்ணலாம், போராடலாம், அப்படிலாம் நினைக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதில் ஆழமான ஒரு காரியம் என்னென்னா, இயேசு என்னவா இருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். ஒரு நபரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் என்னவா இருக்கிறார் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இயேசு பாவத்தை போக்க வந்தார், சாபத்தை போக்க வந்தார், மரணத்தை நீக்க வந்தார், வியாதியை நீக்க வந்தார், ஜெயித்தார், உயிர் தெழுந்தார், நித்திய தீர்த்தன் அருளும்படி வந்தார், நித்திய ஜீவன் எல்லாத்தையும் கொடுக்குறார், உண்மை. ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாளுக்கு நாள் கிறிஸ்துவை குறித்து ஒரு ஆழமான அறிவு உள்ள வரணும் பாருங்கள். 4 சுவிசேஷத்தை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். எதுக்கு 4 சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து குறித்து ஒரே சுவிசேஷத்தில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. ஒரு சுவிசேஷத்திலே வாச்சா இயேசு எப்படிப்பட்டவர், வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், போனார்னு முடிஞ்சிருக்குமே. எதுக்கு 4 சுவிசேஷ புத்தகம்? பாருங்க, இந்த 4 சுவிசேஷ புத்தகமும் இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணமான குணாதிசயங்கள் வெளிப்படுது. பரிபூர்ணமான குணாதிசயம் அப்படின்னா முழுமை. அவர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவா இருக்கிறார். மத்தேயுவில இந்த சுவிசேஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மத்தேயுவில இயேசு யூத ராஜ சிங்கமாக வர்ணிக்கப்படுகிறார். ஒரு ராஜா மாதிரி, ராஜ வம்சத்தில் பிறந்தவராக. நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இப்படியே வரும் பாருங்க. யூத மக்களுக்கு அவர் ஒரு ராஜாவாக சித்தரித்து காமிக்கப்படுது. அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாகவே வர்ணிக்கப்படுவார், ராஜரீகம் செய்கிறவராகவே காமிக்கப்படுவார். 2வது, இந்த மார்க் புத்தகம் வாசிங்கன்னா காளை மாதிரி வர்ணிக்கப்படுவார். காளைன்னா சோர்ந்து போகாத இருக்கக்கூடியவராக. அப்படின்னா ஒரு காலை எப்படி சோர்ந்து போகாமல் இருக்குது. நான் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து எடுத்து காமிச்சேன். நான் ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அந்த சிங்காசனத்தில் 4 முகங்கள் இருக்க கண்டேன். ஒன்று சிங்கம், ஒன்று காளை, இன்னொன்று மனிதன், இன்னொன்று கழுகு. இந்த 4 முகங்கள் இருக்க கண்டேன். அந்த 4 முகம் தான் 4 சுவிசேஷம். சிங்க மாதிரி ராஜ யூத சிங்கமாக அவர் பிறந்தார்னு காமிச்சேன். 2வது காளை மாதிரினா சோர்வு இல்லாமல் ஊழியம் செய்கிறார். நீங்கள் மார்க் சுவிசேஷத்தை மொத்தமாக பாருங்கள். நான் அந்த உடனே 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 என்ற வார்த்தை எடுத்து காமிச்சேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கலான்னு எனக்கு தெரியாது. எழுதலாம், கேசட்டை வாங்கி திரும்பி திரும்பி கேளுங்க, தப்பே கிடையாது. எல்லாம் இங்கே பிரசங்கம் பண்ணுற எல்லா டேப்பும் ரெக்கார்ட் பண்ண வைக்கப்படுது. வீடியோ வேணுமோ, ஆடியோ வேணுமோ, MP4 வேணுமோ, MP3 வேணுமோ, எதனாலும் வாங்கி கேட்கலாம். பாருங்கள், அந்த உடனே உடனே இந்த மார்க்கில் ஏன் உடனே உடனே வருதுன்னா, அவர் வேலை செய்கிறார் சோர்ந்து போகாமல். இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் செய்ய எப்படியெல்லாம் தன்னை அவர் அர்ப்பணித்திருந்தான்னு காமிச்சேன். 3வது லூக்கால மனுஷகுமாரனா காமிச்சேன். மனுஷகுமாரனா பாருங்கள், மனுஷன் அறிவுபூர்வமானவன். அவர்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியல. பரிசேயன் கேட்டால் பதில் சொல்கிறார், சதிசேயன் கேட்டால் பதில் சொல்கிறார், யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார், அறிவுபூர்வமானவராக. அதனால தான் லூக்கா மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன்றதை அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கும். லூக்கா முழுவதும் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்கலாம், மனுஷகுமாரனாக. 4வது நீங்கள் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷத்தில் வாசிங்கன்னா தெய்வீக தன்மையை கோட் போட்டிருக்கோம். கழுகுக்கு சமம். எப்படி கழுகு மேலேருந்து கீழே இறங்கி வருது, அதே போல் அவர் தெய்வீக தன்மை உள்ளவராக இந்த பூமியில் இறங்கி வரார். 100% மேன், 100% காட். அதை மறந்துடவே கூடாது பாருங்கள். ஜீசஸை 100% கடவுளாகவும் பார்க்கணும், 100% மனுஷனாகவும் பார்க்கணும். அப்போ ஒரு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தெய்வீகத்திலே ஆரம்பிக்கிறார். ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை. அப்போ அந்த தெய்வீகத்தன்மையை யோவான் குறிப்பிட்டு காமிக்கிறார் பாருங்க. அதில் தான் அந்த யோவானில் அதிகமாக வரும். நானே வழி,
நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஒளி, நானே உயிர்த்தெழுதும் மீட்பராக இருக்கிறேன், நானே அல்ஃபா, நானே ஒமேகா. இதெல்லாம் அதை சொல்றாரு பாருங்க. நானே 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 அப்படின்னா அந்த தெய்வீகத்தன்மை கோட் பண்றாரு. நான் தான் இந்த உலகத்துக்கு பதில், நான் தான் இந்த உலகத்துக்கு வாசல். இப்படியே அந்த நிறைய விதமான காரியத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஏன்னா இயேசு வந்து அந்த 4 சுவிசேஷத்தினுடைய பரிபூர்ணத்தின் குணாதிசயங்கள் வெளிப்படுகிறார். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தினுடைய குணாதிசயங்களும் அவரோடு கூட இந்த வேதத்துக்கு கூட நம்ம இடைப்படும் பொழுது நமக்குள்ளாக கொண்டாட ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சிங்கம் மாதிரி தைரியமாக இருப்பீங்க. அதனால தான் மத்தேயு நிறைய வாசிக்கணும். எப்படி இருக்கணும்? மத்தேயு வாசிக்கணும். எப்படி இருப்பீங்க? சிங்கம் மாதிரி இருப்பீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டீங்க, என்ன தோல்வி வந்தாலும் யோசிக்க மாட்டீங்க. மார்க் வாசிக்கணும். எப்படி இருப்பீங்க? ஏன் சோர்ந்தே போக மாட்டீங்க. டயர்டாகிடுது பிரதர், வியாதி வந்துச்சு பிரதர், என்னன்னே தெரில பிரதர். கிடையவே கிடையாது. காலை என்னைக்கா சோர்ந்து பார்த்துருக்கீங்களா? நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரே கோயில் காலை. அவர் போகும்போதும் வரும்போதும் எங்கள் ஹாஸ்டல்லாம் சரியான வேலைங்க, வேலை செய்கிறதே பெரிய விஷயம். காலையில் எழுந்தால் 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்கன்னா ராத்திரிக்கு தான் பெட்டுக்கு அனுப்புவாங்க. பெட்டு எடுப்பாங்க. புல் வெட்டுறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து செய்யணும். உங்கள் பாஸ்டர் நல்லா புல் வெட்டுவேன், உங்கள் பாஸ்டர் நல்லா பெயிண்ட் அடிப்பேன். ஏன்னா எல்லா வேலையும் கற்றுக் கொடுப்பாங்க. பெண்ட் எடுப்பாங்க. அவன் சாய்க்கவே மாட்டான். காலையில் போனாலும் குளிச்சுட்டு அந்த ஹாலில் நடந்து வருவான் பாருங்க, கோயில் காலனே பேர் அவனுக்கு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சோர்வு, அது மாதிரி தொய்ந்து போனவங்களாக, ஐயோ நான் இப்படி இருக்கிறது வியாதி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் சொல்லணும், ஏசு கிறிஸ்து சோர்வு இல்லாமல் இருந்தார். அந்த இயேசு உள்ளே இருக்கிறது நானும் சோர்வு இல்லாமல். அப்போ எப்படி வரும்? மார்க் வாஸ்தா தான் வரும். அறிவுபூர்வமாக இருக்கணும் பாருங்கள். எதுலேயுமே அறிவுபூர்வமாக இருக்கணும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பிசாசு வந்து தந்திரங்களாலேயோ இல்லை உலக அறிவினாலேயோ இல்லை காரியங்களால் உங்களை ஏமாற்ற முடியாது. லூக்கா சுவிசேஷம் அறிவுபூர்வ குணாதிசயத்தை நமக்கு ஏற்படுத்துது. 4வது தெய்வீகத்தன்மை நமக்கு ஏற்படுத்துது. சுவிசேஷ புத்தகம் யோவானை வாசிங்கன்னா ஆமென். இந்த 4 சுவிசேஷ இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணம், இந்த பரிபூர்ணம் தான் நமக்குள்ள இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு யோவான், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கம், எனக்குள்ள இருக்கிற ஒரு காளை, எனக்குள்ள இருக்கிற ஒரு அறிவுபூர்வமான மனுஷன், எனக்குள்ள இருக்கிற தெய்வ ரகமான தேவன். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த 4 சுவிசேஷ புத்தகமும் இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணத்தை காமிக்குது இல்லையா? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்க, தேவன் வந்து ரொம்ப மையப்படுத்தி காமிக்கிறார். ஏன்னா என்னைக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்ற அறிவு நமக்கு வரலையோ அன்னைக்கு நம்ம தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது. தேவன் நமக்கு ஒரு உதவி செய்கிறான் என்ற அறிவு வரணும். தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னால் முடியாது, என்னால் வந்து நான் தேவனை சார்ந்து வாழணும், தேவன் தான் எனக்கு அஸ்திபாரம்ன்ற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம அதை விட்டு கொடுத்தா தான் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியும்? வழி நடத்த முடியும். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 19, 20, 21 இன்னைக்கு கொஞ்சம் டீல் பண்ணுவோம். 21 ரொம்ப நல்லா டீல் பண்ண போகிறேன். அதில் தான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போகிறேன். 19 எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை எப்படி வாசிக்கிறதும் நீங்கள் கற்றுக்கலாம். 1லேருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்துமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே பாளையத்துக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், போய் சொல்றாரு பாருங்க, நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கலிகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் பாருங்க. சொன்ன உடனே இந்த ஜனங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. 8வது வசனம், அதுக்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரதி உத்தரமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் போய் மோசே கிட்ட சொல்றாங்க, வா கர்த்தர் சொல்றதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், போய் சொல்ல ஆண்டவருக்கு. உடனே மோசே மேலே போய் சொல்றாரு, ஆண்டவரை நீ என்னாலும் சொல்லிடுற அவங்க செய்கிறாங்களாம். பாருங்க, அவர் ஏன் சொன்னார்னா, நான் சொன்னவங்களை செய்யணும் ஏன் சொன்னார்னா, மனுஷன் தெரிஞ்சுக்கணும் இது இவனால முடியாதுன்றது அவன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு உதவின்னு ஒன்று வரணும், அவர் தேவனிடத்துலேருந்து வரும்ன்றதை அவன் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் அவர் மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லுப்பா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் உங்களை வந்து கழுகு போல சுமந்து கொண்டு வந்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீங்களா, அவளுக்கு போய் சொல்லுன்றாரு. இவன் வந்து அப்படியே சொல்றான், தேவன் எகிப்தில் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, இது உங்களை கழுகு மாதிரி சுமந்து கொண்டு வந்தாரமே, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்களான்னு உடனே நாங்களாம் செய்யறோம், போய் சொல்லு அப்படின்றாங்க. பாருங்க, செய்யன்னு சொன்ன உடனே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த
13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை, நிறைய வசனத்துக்கு போக முடியாது. அந்த மலையை ஒருத்தனும் தொடக்கூடாதுன்னுவார். அந்த மலையை ஒருத்தனும் தொடக்கூடாது. ஏன் மலை கிட்ட வரக்கூடாதுன்னாரு? இனி வராது, நீ கிட்ட வராது, நீ வந்து தூரமாக போ. ஆடும் தொடக்கூடாது, மாடும் தொடக்கூடாது, எந்த மனுஷனும் அங்கே வரக்கூடாது, எந்த மனுஷனும் அதை பெற்றுக்கொள்ளவோ அதை அனுபவிக்கவோ கூடாது, போ தூரம் போன்ட்டார் பாருங்க. ஆனால் அது முன்னவரையும் நீங்கள் பாருங்க, அவர் தான் மேகஸ்தம்பமாக அவங்க கூட வந்திருக்கிறார், அவர் தான் அக்னி ஸ்தம்பமாக அவங்க கூட வந்திருக்கிறார், அநேக அற்புதத்தை செய்துக்கிறார். அவங்க பாவம் பண்ணானுங்க, முறுமுறிச்சானுங்க, கர்த்தருக்கு விரோதமாக பேசினானுங்க, மோசைக்கு விரோதமாக பேசினாங்க. ஆனால் ஒருத்தனும் அங்கே யாரும் செத்து போல. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது வரையும் நியாயப்பிரமாணம் வந்த உடனே பாருங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. என்ன பாவம் பண்ணானுங்க? அதே பாவம் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பாவம் இங்கே பண்ணாங்கன்னா இங்கே செத்து போயிட்டாங்க. ஏன்னா என்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு இதெல்லாம் ஒரு தேவையில்லை அப்படின்னு என்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறானோ அன்னைக்கு கடவுளுடைய ஒத்தாசை அவன் இழந்து போய் விடுகிறான். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. என்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அன்னைக்கே சொல்லாது, மலைக்கிட்டே வராத, இந்த மலையே நீ தொடாத, நீ பார்த்துக்க. 19ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா தான் 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். 20ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தான் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை தராரு. அப்போ 19ஆம் அதிகாரம் வரையும் அவர் தான் பேசல. என்னைக்கு செய்வோம்னு அவனுக்கு நினைக்கிறானுங்களோ, செய்யலாம்னு நினைக்கிறானுங்களோ, அன்னைக்கு என்ன பண்றாருங்க? கட்டளைகளை கொடுக்குறாரு. சரி செய்துதான் பாருன்னு. 10 கட்டளைகளை யாராலையும் செய்ய முடியல, ஒருத்தனாலையும் செய்ய முடியாது, ஒருத்தரால் நிறைவேற்ற முடியாது. அதை செய்தவர் நிறைவேற்றணும் ஒரே ஒருத்தர். யாருங்க அவரு? இயேசு கிறிஸ்து. ஒருத்தராலையும் செய்ய முடியல. ஆனாலும் பாருங்க, அந்த 20ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை பலிக்கு யார் அடையாளம்? பலிக்கு எதுங்க அடையாளம்? கிறிஸ்துக்கு அடையாளம். அப்போ உடனே பாருங்க, உன்னால செய்ய முடியல, ஆனாலும் உனக்கு ஒரு பலி வச்சிருக்கிறேன். அந்த பலியின் அடிப்படையில் தான் நீ என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க, பலி செலுத்த இடத்துல சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் முன்னிடத்தில் வந்து உன்னை. அப்ப பலி கொடுக்கிற இடத்துல தான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த முடியுது, அவரை வந்து மேன்மைப்படுத்த முடியுது. சொல்லிட்டு சொல்றாரு 25ல், எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமானில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். அப்படின்னா என்ன? உன் வேர்வையினால உன் பிரயாசத்தினால என்கிட்ட ஏறி வந்துடாத, உன் முயற்சினால நீ என்ன கண்டட முடிஞ்சு நினைச்சிடாத. உளின்றது என்ன தெரியுங்களா? நான் எடுத்து நான் செஞ்சு நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறது. அவர் சொல்றாரு, உன் வேர்வை என்கிட்ட வரக்கூடாது, நீ முயற்சி எடுத்து நான் என்னை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் சொல்லாத. நீ அப்படி வரணும்னு நினைச்சினா உளியிடப்பட முடியாத ஒரு கல்லை எடுத்து அதை வச்சு என்கிட்ட வா. எந்த முயற்சினாலும் நீ என்கிட்ட என்ன பண்ண முடியாது. எதை ஒத்துக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க, அதனால தான் பிரச்சனை பாருங்க. முயற்சி எடுக்காதீங்க, ஆனால் கர்த்தரை ரொம்ப அன்பை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை அனுபவிங்க. பாருங்க, சில நேரத்தில் முயற்சி எடுக்கலாம். எப்படிப்பட்ட முயற்சினா, அவர் என்னவா இருக்கிறான்னு அறிந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். தேவையில்லாத முயற்சி எடுக்கிறது பாருங்க, நான் பார்த்துருவேன் பிரதர், எனக்கு தெரியும் பிரதர், நான் என்ன வேணாலும் இப்படியெல்லாம் போகும்போது பாருங்க, அது பிரமாணமாக மாறி போகுது. கடவுளுடைய நன்மையில் தான் விழுந்து போகிறான். சொல்றாரு, என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும். உன்னுடைய முயற்சியில் என் மேலே ஏறி வராது, நான் உனக்காக இறங்கி வரேன். இது வரையும் முடிச்சிட்டாரு. 21 உடனே ஆரம்பிக்குது பாருங்க. 19ல் அவங்ககிட்ட பேசுறாரு, அவன் செய்யறான்னு சொன்னவனே 20ல் லா எடுத்து வந்து கொடுக்குறாரு, 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்ள. 21ல் உடனே ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஒரு அடிமையை பத்தி ஆரம்பிக்கிறார். மேலும் அவளுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் அவனை. இப்போ அந்த கட்டளையை கொடுத்துட்டு பிரமாணத்துக்கு வராரு, பிரமாணத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா பிரமாணம் ஆரம்பிக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிக்குது? பிரமாணம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அடிமையிலிருந்து ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. மேலும் நீ அவளுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களை அவனை. எபிரேயில் ஒரு அடிமையை கொண்டானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று. எபிரேயில் ஒரு அடிமை, ஞாபகம் வச்சுங்க, சொல்லுங்க, எபிரேயரில் ஒரு அடிமை. இப்போ ஒரு அடிமை வரான், வேலை செய்கிறான். அடிமையாக வாங்கிட்டீங்கன்னா 6 வருஷம் அவன் வேலை செய்யலாம். 7ஆவது வருஷம் அவனை என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணிடணும். போயிட்டு வாப்பா, உன்னை அடிமையாக நான் வாங்கினதுக்காக நீ 6 வருஷம் எனக்கு வேலை செஞ்சு 7ஆவது வருஷம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவுள். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட. ஒரு வேளை அவன் ஒண்டியா வந்தானா ஒண்டியா போட்டோம். ஒரு பொண்டாட்டியோட அடிமையாக வந்திருந்தானா, ஒரு வேளை நானும் என் பொண்டாட்டி அடிமையாக வந்துடுறேங்க வந்தானா, அப்போ பொண்டாட்டியோட அவன் என்ன பண்ணு? அமுச்சு வச்சிரு. அவன் எஜமானன் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளாவது பெண் பிள்ளைகளாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானனை சேர கடவுள், அவன் மாத்திரம் ஒன்றியாய் ஓ கடவன். இன்னொன்று சொல்றாரு பாருங்க, ஒருவேளை அவன் ஒண்டியா வரான், இங்கே அவன் எஜமானம் பார்க்குறான், சரிடா நான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வா கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் 2 புள்ளைய பெற்றுக்கிறான்னா அந்த பொண்டாட்டி பிள்ளையும் எஜமானுக்கு சேரணும். இவன் என்ன பண்ணும்? விட்டுட்டு ஒண்டியா போயிடணும். அதுக்கப்புறம் சொல்றாரு 5, அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும்
என் பெஞ்சாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானாயில் அவன் எஜமானன் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமானன் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டு இருக்க கடவன். பாருங்க, இதெல்லாம் யாரை பற்றி வருது நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ அடிமை 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 அடிமைன்னு வருதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எபிரேயில் ஒரு அடிமைன்னு சொல்றாரு, ஸ்பெசிஃபிக்கா பேசுறாரு பாருங்க, எபிரேயரை பத்தி பேசுறாரு. இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் பிரமாணங்கள் சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கத்தையே நான் தரேன். இன்னைக்கு இதை ஃபுல்லாக இதை கொஞ்சம் பார்க்கலாம் நேரம் இருக்கிற வரையும். இது ஒரு அருமையான காரியம் பாருங்க. இது நிறைய பேருக்கு விளங்கிறதே கிடையாது. இயேசுனா என்னன்னா, அவர் வந்தார் பிரதர், மறிச்சார் பிரதர், செத்தார் பிரதர், போயிட்டார் பிரதர்னுவாங்க பாருங்க. நிறைய விசுவாசிகளே இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. நிறைய விசுவாசிங்க வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவனா ஒரு பெரிய வெளிப்பாடெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது போராடி ஜெபம் பண்ணுங்க பிரதர். ரட்சிக்கப்பட்டு நல்லா ஆவில நிறையறோம்னா போராடி ஜெபம் பண்ணுறான். ரட்சிக்கப்படாதவங்க கூட போய் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அமைதியாக போயிடுறான். ரட்சிக்கப்படுறவங்க தான் இந்த போராட்டத்துக்குள்ளே போகிறான் பாருங்க. எப்படியாவது பிசாசு நம்மளை பிடிச்சிக்கிறான், எப்படியாவது பிசாசு நம்மளை அதை பண்ணிடுறான், நம்மளை எப்படியாவது தாக்குறான், இப்படியே எண்ணங்கள் பாருங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் கடவுளுடைய, இன்னொன்று சொல்ல போன ஜீசஸ் கான்சியஸே கிடையாது. டெவில் கான்சியஸும் தேவையில்லாத பிரச்சனை கான்சியஸ் தான் ஹெவியா வச்சிருப்பான் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு சொல்றேன், எப்பவுமே ஜீசஸ் கான்சியஸா இருக்கணும். சொல்லுங்க, ஜீசஸ் கான்சியஸா இருக்கும். வேதத்தை திறந்தீங்கன்னா இயேசு இயேசு இயேசுனே தரங்க. பைபிள் முழுவதும் இயேசு எப்படிப்பட்டவன் பார்ப்பீங்க. எவ்வளவு நல்லவரும் இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவன் பார்ப்பீங்க. அவருடைய நன்மைகளை பார்ப்பீங்க, அவருடைய செயல்பாடுகளை பார்ப்பீங்க, அவருடைய உயர்வை பார்ப்பீங்க, மேன்மைகளை பார்ப்பீங்க பாருங்க. அவ்வளவு நல்ல காரியங்கள் அடங்கிடுது பாருங்க. இன்னைக்கு இதை எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். எத்தனை பேர் தயாராகிறீங்க? தயாராகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். இதுல அடிமை வருதுங்க. இயேசு போய் நீங்க எப்படி அடிமைன்னு சொல்றீங்க? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு கொள்ளையாட புள்ள எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-7 வசனம் அது. அப்போ தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். இங்க கை வச்சுங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 10:45. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்க, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வரல. ஊழியம் கொள்றதுனா என்ன? ஊழியம் கொள்றது என்ன தெரியுங்களா? எல்லாம் என்ன வணங்க, நான் தான் இப்படி, நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி செய்யணும், எனக்காக இப்படி பண்ணுங்க, எனக்காக அப்படி பண்ணுங்க, இப்படியே பேசி ஊழியம் கொள்றதுன்னு என்ன தெரியுங்களா? ஏற்றுக்கொள்றது, எல்லாவற்றையும் தனக்காக அமைச்சு கொள்றது. ஆனா ஊழியம் செய்யறது என்ன தெரியுங்களா? அவரே இறங்கி வந்து நம்ம ஊழியம் செய்யறது. ஊழியம் கொள்ள வராமல் இயேசு என்ன பண்ணாரா? ஊழியம் செய்ய வந்தார். இயேசு திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறார், சொல்லாம கொள்ளாம. என்ன மாதிரி வைங்களேன், திடீர்னு நான் வந்து நிற்பேன் பார்த்துறீங்களா? கையும் ஓடாது காலம் ஓடாது. என்ன பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லிட்டு வரக்கூடாதான்? நீங்கள் சொல்லிட்டு வந்தால் என்ன பண்ண போறீங்க? ஊரில் இருக்கிற உயிரோடுகள்லாம் செத்து போய் எனக்காக உங்கள் கிச்சனில் கிடக்கும். திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், நீங்கள் ஏசு வந்து நிற்கிறார், உடனே என்ன பண்ணுவீங்க? காலிங் பெல் அடிச்ச உடனே கதை தந்து நான் சொல்கிறேன், நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நான் தான் ஏசுமானோடனே உங்களை எழுப்புறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படும். ஒரு வேளை கொஞ்சம் சுதாரிச்சு நின்னா கூட உடனே எங்கே போவீங்க? பெண்களுக்கு முதல்ல ஒருத்தன் வீட்டுக்கு வந்தால் எங்கே போகணும்னு தோணும். கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. உட்காந்து ஒரு ஃபேனை போடுவோம். எப்போ வந்தீங்க ஐயா, என்ன இருக்கிறீங்க, எப்படி இருக்கு, எதுவுமே வாங்க 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 வாங்கன்னு உட்கார வச்சு நேரம் எங்கே போவாங்க? அந்த போய் அந்த அழுக்கு ரூமில் ஏதாவது தேடின்னு கிடப்பாங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிறது, கழுவுறது, தண்ணி எடுக்கிறது, உடனே ஓடி வருது. நல்ல விஷயம் தான், அது நம்மளுடைய பாரம்பரியம், வரவேற்கிறேன். ஆனால் முதல்ல எங்கே போவாங்க? வந்திருக்கிறவர் முதல்ல ஒரே ஒரு வார்த்தை தான், வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கிச்சனில் தான் இருப்பாங்க பாருங்க. இயேசு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போறாரு, உடனே மார்த்தாள் எங்கே போறா பாருங்க. நான் வந்து இது இந்த காலத்து பெண்கள் பேசலங்க, அந்த காலத்து பெண்கள்ல இருந்தே பேசுறேன். உள்ள நேரா போய் படபடன்னு ஏதோ ஒன்று செய்யறா, வேலை செய்யறா, சமைச்சுட்டு இருக்கிறா. ஏசு சோப்பால உட்காந்துக்கிறாரு. உடனே அங்க ஒருத்தி காலுகிட்ட உட்காந்துட்டு இருக்கிறா. இவர் பேசுறாரு, அவர் கேட்கிறா, இவர் பேசுறாரு, அவர் கேட்கிறா, இவர் பேசுறாரு, அவர் கேட்கிறா. கடைசியில் உள்ள ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கிறா. உடனே கோவம் வந்துருது. அவளுக்கு வந்து சொல்றா, ஆண்டவரே நான் ஒண்டியா கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, என் சகோதரி நீர் அனுப்பக்கூடாதா? உடனே இயேசு என்ன பண்ணாரு பாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பல முறை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை அதில் காமிக்கிறேன் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:40. லூக்கா 10 அதிகாரம் 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டால். சொல்லுங்க, அதுல பதில் இருக்கு பாருங்க. தேவையானது என்ன? என்ன தேவை? அங்க என்ன நடந்துன்னு இருந்துச்சு? இப்போ அங்க தேவை என்ன நடக்குதுன்றதை அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. இவன் நிறைய வேலை செய்யறான், உள்ள பிஸியா தான் இருக்கிறா, ரொம்ப ஓவர் பிஸியா இருக்கிறா. இப்போ அவளுக்கு டென்ஷன் வேற ஆகுது, அவரால் முடியல. இப்போ உடனே இயேசு கிட்ட வரா. இயேசு சொல்ற தேவையானது ஒன்றே. அவர் எங்கேயோ இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை பத்தி பேசல. தேவையானது ஒன்றேன்னா நீ சத்ததுக்கு அப்புறம் எங்க இருக்க போற அதை பத்தி நான் பேசினுக்கிறேன், அதை பேசல. தேவையானது ஒன்றே. என்னங்க நடக்குது? அந்த முழு சூழ்நிலையை பாருங்க. இவ சமையல் ரூம்ல வேலை செய்யறா, ஒருத்தி இயேசு பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறா, இயேசு அவளுக்கு போதிக்கிறாரு. இப்ப அங்க தேவையானது ஒன்றேன்னா என்ன வேணும்? இயேசு நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தேவையானது ஒன்றே. பக்கத்துல பா சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பிஸி ஆயிரும் பாருங்க. இயேசு எனக்கு வேலை செய்யணுங்க, சொல்லுங்க, இயேசு எனக்கு வேலை செய்யணும். அதனாலதான் அந்த அடிமை ரூபம் எடுத்து மனித, எதுக்கு அவர் அடிமை ரூபம் எடுத்து மனித சாயல் ஆகணும்? எதுக்காக சொல்லுங்க? மாட்டுக்கோட்டையில பிறந்தார், மாட்டுக்கோட்டையில பிறந்தார். எதுக்கு மாட்டுக்கோட்டையில பிறந்தார்? அவர் அடிமையா பிறந்தார். எதுக்கு அடிமையா பிறந்தாரு? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதுக்கு வெறுமையாக்கினாரு? அவர் இந்த பூமியில அப்படி வாழ்ந்தாரு. எதுக்குங்க அப்படி வாழ்ந்தாரு? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? ஒரு அடிமை யாருக்கு வேலை செய்வான்? பாருங்க, அந்த வீட்டுக்கு வேலை செய்வான், அந்த வீட்டுக்காக வேலை செய்வான். இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயல் ஆனார். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? எனக்கு வேலை செய்யும்படி, எனக்கு நன்மையை போதிக்கும்படி, நல்லதை போதிக்கும்படி, தேவையானதை போதிக்கும்படி, தேவையான காரியங்களை செய்யும்படி, தேவையான காரியங்களை என்ன நடத்தும்படி, தேவையானதை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு எனக்கு வேலை செய்கிறார். ஆமென். எதை ஒத்துக்கிறீங்க? இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க. நான் ஆண்டவரே உன் பாதத்தை நான் பிடிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே உன்னுடைய பாதத்தில் விழுகிறேன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அவர் இறங்கி வந்ததே நமக்காக. இன்னும் சொல்ல போனா சீஷருடைய காலை இயேசு கழுவினார். எத்தனை பேர் பாக்குறீங்க அதை? அது உணர இல்லைங்களா? உடனே பேதுரு சொல்றான், நீ என் காலை கழுவ கூடாது. இயேசு உடனே என்ன சொன்னாரு? என்னிடத்தில் உனக்கு பங்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை மேல வச்சுட்டாங்க பாருங்க. இயேசுவை தங்களோட கம்யூனிகேஷனாகவே விடுறது கிடையாது. இயேசு எப்படிப்பட்டவர், என்னவா இருக்கிறார், அவர் எனக்கு என்ன செய்யறார், எப்படி எல்லாம் செய்ய போறான்றதை அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அவர் மேல வச்சுட்டாங்க. அவர் ஒரு பிரச்சனையிலேயே அவரை கீழே கொண்டு வரதில்ல, தங்களுடைய பலவீனத்தில் கொண்டு வரதில்ல, தங்களுடைய அழுத்தத்தில் கொண்டு வரதில்ல. அவரை தூக்கி மேல அப்படியே ஆணி மாட்டி உள்ள தொங்க விட்டாங்க பாருங்க. அதான் பிரச்சனையா போச்சு. நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்துவங்களும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. அவர் நமக்காக ஊழியம் செய்யப்படி இறங்கி வந்தார். சொல்லுங்க, எனக்காக ஊழியம் செய்யப்படி இறங்கி வந்தார். அன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உலகத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமான்னு உண்மை காட்ட போறேன் நான் வசனத்துல இருந்து. இயேசு இன்னைக்கு பரலோகத்துல போய் இளப்பாரி கொண்டு இல்ல, இன்னைக்கு பரலோகத்துல போய் அவர் ஆயா இல்ல, எல்லா வேலையும் முடிச்சிட்டம்பா அப்படின்னு கட்டில காலாட்டி படுத்துன்னு இல்ல. இன்றைக்கும் அவர் உங்களுக்காக, எனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக, எனக்காக இந்த நிமிஷம் வரையும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சும்மா இல்ல பாருங்க. இயேசுன்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதோ போய் பிதான் வலது பாசத்துல உட்கார்ந்துட்டாருங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவர் அங்க உட்கார்ந்தே இருந்தாலும் எனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எதுக்கு நான் யோசிக்கணும்? எதுக்கு நான் பயப்படணும்? எதுக்கு நான் கலங்கணும்? அதனாலதான் பாருங்க, பேதுரு சொன்னா, நீ என் காலை கழுவ கூடாது, உனக்கு பங்கே கிடையாது, போயான்ட்டாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்துடைய வாழ்க்கையில என் பங்கடையிலன்னா அவரை வேலை செய்யறதுக்கு விடுறது கிடையாது, அவர் அவங்களுக்கு ஊழியம் செய்ய அவர் விடுறது கிடையாது, அவங்க பலவீனத்தில் அவர் அலோவ் பண்றது கிடையாது, அவர்கிட்ட போய் தங்களை ஒப்பு கொடுக்கறது கிடையாது. அதான் பிரச்சனையே. அவர் நமக்கு வேலை செஞ்சு காமிக்கிறார். ஆமென். எதை ஒத்துக்கிறீங்க? நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அங்க பாருங்க, அவ வேலை செஞ்சா யாருக்காக? ஆனா அதை பார்த்து புகழ்ந்தாரா? அநேக காரியங்களை குறித்து நீ, ஆனா அவர் சொல்றாரு, நான் வேலை செஞ்சா உனக்கு கவலையே இருக்காது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். திரும்ப போவோம் 21:5. அது அந்த 21:5 ரொம்ப தியானம் பண்ண பாருங்க. அநேக விஷயங்கள் 21:5 அந்த வசனத்தை வாசிக்கும் போது நானே என்ன அறியாம கண்ணில் தண்ணி வந்துருச்சு பாருங்க. இயேசு இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறாரான்றதை நினைக்கும் போது உள்ளத்தால் அன்பு நிறைஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய காரியம். வாங்க 21:5 யாத்திரம் 21:5 திரும்ப வரணும். அங்கே போனால் திரும்ப வரணும். அந்த வேலைக்காரன் என் எஜமானனை நோக்கி, என் பெண் ஜாதியும் என் பிள்ளைகளும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொன்னாலானால். பாருங்க, அந்த வேலைக்காரன் இப்போ திரும்பி போகிறதுக்கு மனசு வரல, அதனால அவன் அங்கேயே இருக்கணும்னு விருப்பப்படுறான். அப்படி விருப்பப்படும்போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்படி விருப்பப்படும்போது என்ன நடக்குது தெரியுமா? முதலாவது அப்படி சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு என்ன ஆகணும் பாருங்க, அவன் காலம் முடிஞ்சு போச்சு. அவன் காலம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி போனான்னு அர்த்தம். அப்படியே நீங்க மறுரூபம் மலைக்கு வாங்க. மறுரூபமானார் இயேசு. மறுரூபம்னா என்னங்க? நம்ம எப்போ மறுரூபம் ஆகும்? ஊழியத்தெல்லாம் செய்து முடிச்சிட்டா மறுரூபம் ஆக போறோம். நம்ம வாழ்க்கையில ஓடி முடிச்சாச்சு. மறுரூபம் எப்போ ஆகும்னா கடைசியில தான் மறுரூபம் ஆகும். கரெக்டா இல்லைங்களா?
இயேசு வானத்தில் வரும்பொழுது ஒரு நொடி பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாகும். அப்ப மறுரூபம் என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தயாரான காரியம். மறுரூபம். இயேசு எப்ப மறுரூபமானாரு? மறுரூப மலைன்னு சொல்லப்படுதா இல்லைங்களா? அந்த மலையில போய் என்ன ஆயிட்டாருங்க அப்படின்னா என்ன? அவர் இந்த பூமிக்கு வந்த காரியத்தினுடைய வேலையை நிறைவேறாரு. வேலையை நிறைவேற்றிட்டாரு. இப்ப மறுரூபம் ஆகிறாரு. டிக்ளரேஷனை கொடுத்துட்டாரு. வியாதியை சொஸ்தமாக்கிட்டாரு. மேசியா என்ன செய்யணும்? கூடங்கண்ணை திறக்கணும். மேசியா திறந்தாரு. குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார். ஊழியம் செய்து எல்லாம் முடிச்சார். மறுரூபம் ஆயிட்டாரு. இப்ப மேல போனோம். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு வேலைக்காரன் அவன் திரும்பி போனோம்னா அவன் எங்க போனுவான்? ஒரு வேலை அவன் அங்க தங்கணும்னா எஜமான்கிட்ட போய் பேசணுமா என்னன்னு? திருப்பி அந்த 5 தான் வரணும். அந்த வேலைக்காரன் எஜமானனையும் என் பெஞ்சாதியும், யாரையும்? என் எஜமானனையும் பெஞ்சாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். நான் விடுதலை பெற்று போக நான் திரும்பி போக மனதில்லை. மறுரூப மலையில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? வீட்டில் போய் வாசிங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். பாருங்க, அங்கே மோசே எலியா எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ பரலோக பிதா இருக்கிறார். இவர் வேலை முடிச்சு போன நினைச்சா இயேசு போயிடலாம். ஆனால் இயேசு போல. ஏன்? அவர் போக விரும்பப்படலை. அவர் இந்த பூமியில் இருக்க விரும்புகிறார். உங்களுக்காக, ஆமென், எனக்காக இந்த பூமியில் இருக்க விருப்பப்படுகிறார். பூமியில பெரிய இன்னும் காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அது அவர் இந்த பூமியில இருக்கணும். அப்படி இன்னும் காரியத்தை செய்யணும். என்ன நடக்கணும்? 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் எஜமானன் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போனோம். என்ன பண்ண? அந்த எஜமா வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த எஜமானை கொண்டு போய் என்ன பண்ணும்? அந்த எஜமான் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? நியாயாதிபதி கிட்ட கொடுக்கணும். நியாயாதிபதி என்ன பண்ணுவாங்க? அழைத்து கொண்டு போய் அவனை கதவருகே கொண்டு போய் நிற்க வைப்பாங்க. ஒரு வீட்டு கதவு கிட்ட, எந்த வீட்டில் அவன் இருக்கணும் அந்த வீட்டுக்கிட்ட கொண்டு போகல, அந்த வாசப்படியில் கொண்டு போய் அவனை சாத்தி அந்த காதையும் அந்த ஆணியும் என்ன பண்ணுவாங்க? காதுல குத்துவாங்க. குத்திட்டு இனி இந்த வீட்டுக்கு தான் நீ என்ன பண்ணணும்? சொந்தம். இனி இந்த வீட்டுக்கு தான் நீ என்ன செஞ்சாகணும்? வேலை செஞ்சாகணும். இனி இந்த வீட்டுக்கு தான் உனக்கு உரிமை. இந்த வீட்டில் தான் நீ வாழணும். எவ்வளவு நாளைக்கு? வாசிங்களா அந்த வசனத்தை நல்லா வாசி. அதனால தான் உங்களே வாசிக்க சொல்றேன். அவன் கதவருகே சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் காதை கம்பினால குத்த கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவரிடத்தில், என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும். மறுரூபமானதோடு முடியலங்க. பிதா கிட்ட சொல்றாரு, இல்ல எஜமா, அந்த எஜமா பிதா தான். பிதா கிட்ட சொல்றாரு, பிதாவாக எஜமா கிட்ட சொல்றாரு, நான் வர விருப்பப்படல. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:10 பிதாவோ அவர் இன்னொருக்கு சித்தமானார். இப்ப பிதா அவர் எங்க கொண்டு போய் விட்டார்? நியாயாதிபதி இடத்துல கொண்டு போய் விடுறாரு. இப்ப நியாயாதிபதியில் அவர் எங்க கொண்டு போய் அடிச்சாங்க? சிலுவையில் அடிச்சாங்க. சிலுவையில் அவர் அடிச்சு அவர் என்றென்றைக்கு நம்மளுக்கு ஊழியம் செய்யும்படி பண்ணி வைத்தார். ஆமென். விருப்பமா செய்தாருங்க. நான் போக மனதில்லை. ஏன்னா அவருடைய மனைவி யாருங்க? சபை தான் அவருக்கு என்னது? மனைவி. சொல்றா இல்லீங்களா? மனவாட்டியாகிய சபை சொல்றாரா இல்லீங்களா? மனைவி யாரு? சபை. பிள்ளைகள் யாரு? நம்ம தான். பாருங்க, சபைக்காக, பிள்ளைகளுக்காக, தன்னுடைய எஜமானுக்காக அவர் சொல்றாரு, நான் போக மனதா இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா நினைக்காதீங்க, இயேசு ஏதோ வந்தார், ஏதோ ரத்தம் சிந்திட்டாரு. என்றென்றைக்கு ஊழியம் செய்ய முடியும். சொல்லுங்க, என்றென்றைக்கு ஊழியம் செய்ய முடியும். போக மனதில்லைங்க. அவரு போன நினைச்சா போயிருக்கலாம். அவர் சிலுவையில் தொங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, அந்த அடிமை நேசிப்பானால், அந்த வார்த்தை வருதா இல்லைங்களா? அந்த அடிமை நேசிப்பானால் யார? அந்த எஜமானனையும் அந்த பெஞ்சாதியிலும் பிள்ளைகளும் நேசிப்பானால், அந்த வில்லிங்னஸ் அவன் இருக்கணும் விருப்பப்படுவானால், அவனுக்குள்ள அந்த ஆசை இருக்குமானா, அவனுக்கு இது செஞ்சு ஆகணும். எங்க கொண்டு போய் அடிக்கணுமா? கதவு அருகே. ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் சும்மா இல்ல. பாருங்க, இயேசு சும்மா எனக்கு சிலுவையில் மறிச்சிடல. இயேசு ஏதோ என் பாவத்தையும் சாபத்தையும் மாற்றி நீக்கிட்டு போயிடல. இயேசு ஏதோ என் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து எனக்கு நித்திய ஜீவனை மாத்திரம் தரல. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எனக்காக, உங்களுக்காக பரலோகத்தில் அமர்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்றென்றைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்றென்றைக்கும். AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service.